அபார்ட் ஃப்ரம் திஸ் நீங்க அசம்பிளி கூட சொல்லியிருந்தீங்க இந்த பாட்சா கமிட்டி ரிப்போர்ட் வந்தோம்னா ஆணவ கொலைக்கு தொடர்பா ஒரு இந்த அசம்பிளி கூட தொடர்பிலேயே நீங்க வந்து எதுவும் பில்லு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது வந்து கேஎன் பாட்சா அவர்கள் வந்து இன்னும் 9 மாதங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்குறாங்க. அதில் வந்து அவர் விக்டிம்ஸை மட்டும்தான் பார்த்து அவங்களுடைய இதை வந்து கேட்டிருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய கருத்துக்கள் என்ன கேட்கல. விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் கேட்டிருக்கோம், மற்றவங்கள்ட்ட கேட்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்து நம்ம வந்து எவ்வளவு வந்து அவங்கள அந்த எல்லாத்தையும் கருத்து கேட்டு இல்லை சோசியல் ஆக்டிவிஸ்ட்ட கருத்து கேட்டு இந்த மாதிரியான ப்ராசஸ் நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்டையும் வந்து அவங்க சந்திப்புக்கான நேரம் கேட்டிருக்கிறாங்க. கேட்டதுக்கப்புறம் கட்டாயம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கருத்து கேட்டதுக்கப்புறம் தானே பண்ணுவாங்க. அதனால் அந்த அடிப்படையில் இந்த ஆணவ படுகொலை தொடர்பான அந்த சட்டம் இயற்றுவதற்கு முன்பான இந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள்ட்ட நாங்கள் வந்து கொடுப்போம். துறை ரீதியாக நாங்கள் வந்து அந்த அடிப்படையில் வந்து இது வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது தொடர்பாக அறிவிப்பு செய்வார்கள். கம்ப்ளைண்ட் இருக்கு, கம்ப்ளைண்ட் இல்லாமல் இல்லை, குறைகள் இல்லாமல் இல்லை. உணவு நாங்கள் வந்து வந்ததுக்கு பிறகு உணவு மாணவர்களுக்கு வந்து கூடுதலாக கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கூடுதலுங்கிறத ஸ்ட்ரென்த்தாக என்ன அரசு ஒதுக்குறதோ அதை நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறதுனால தான் வந்து வளர்ச்சி எல்லாமே வந்து குறைவாக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஊட்டச்சத்தை வந்து நம்ம கூடுதல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் வந்து மாணவிகளுக்கு வந்து அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நம்முடைய வீட்டில் என்ன செய்யணுமோ அதை செய்கிறது போல தான் இப்போ நாங்கள் வந்து துறை ரீதியாக வந்து ரொம்ப மெனக்கெடுக்கிறோம் அல்லது வந்து கவனம் செலுத்துகிறோம். எந்த இடத்துலையும் குறை இல்லாமல் வந்து அதை குறைகளை நீக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சிட்ருக்கோம். அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எம்சி ராஜா விடுதியில் ஆய்வு செய்த பிறகு இன்னும் கூடுதலாக எங்களுடைய கவனம் வந்து அதுக்கு முன்னாடியே அதை செஞ்சிட்டு இருந்தோம், இப்போ கூடுதலாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். உணவில் வந்து நாங்கள் வந்து அதை கவனம் செலுத்துகிறோம். மாணவர்களுக்கு வந்து உணவு முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். அதனால் இந்த ஆண்டுக்கான அந்த இதுவும் வந்து அவர்களுக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கான இலக்கை நாங்கள் அடைகிறோம். துவக்க பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறதா தொடர்ந்து கடந்த ஆட்சி காலத்தில் இருந்து ஓராசிரியர் பள்ளிகள்லாம் இயங்கிட்டு இருந்தது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த வாலாஜாபாத் உள்ள இருக்கிற ஆசூர் என்ற ஒரு கிராமத்திலாம் கூட இருந்தது. இப்போ அதெல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கா இல்லை அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? ஓராசிரியர் பள்ளிகள்லாம் ஈராசிரியர்கள் பள்ளிகள்லாம் மாற்றப்பட்டிருக்கா நீங்கள் வந்ததுக்கு பிறகு? நம்மளுடைய தொடக்க பள்ளிகள் மட்டும் இல்லை, பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் ஆதிராவிட நல பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஸ்கூல்லேருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ அதை அந்த பள்ளி கல்வித்துறையில் என்ன ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்காங்களோ அதே ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு புதிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நாங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டோம். அதே மாதிரி பெண்டிங் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து டெட் குவாலிஃபிகேஷனில் சம் இஷ்யூஸ் இருக்குது கோர்ட் இன்டர்வென்ஷனால். இப்போ அந்த இன்டர்வென்ஷனில் எதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்களோ அந்த ப்ரொமோஷன் ப்ராசஸும் பேரலாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் கோர்ட் வெர்டிக்ட். ஸோ அதனால் இந்த கேப் டீச்சர் வேகன்சி நான் டீச்சிங் வேகன்சி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணுறதுக்கு வி ஹவ் டேக்கன் ஸ்டெப்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 300 ப்ளஸ் நம்பர், ஒரு 350 நம்பர்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. அந்த அளவுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸும் கேட்டுட்டோம். அது வந்து எஸ்எம்சி வச்சு இப்போது நடந்துகிட்டு இருக்கு. எஸ்எம்சி வச்சு வேக்கண்ட்டாக இல்லை, அதே குவாலிஃபிகேஷனோட எஸ்எம்சி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பள்ளி மேலாண்மை குழுக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோம். அவங்க என்கேஜ் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட் யாரும் டீச்சர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால கற்றல் எங்கேயும் தடைப்படலை. ஹாஸ்டலில் ஒரு சப்ளிமெண்ட் அமைச்சர் சொன்னதோட சப்ளிமெண்ட்னா மாண்புமிகு முதலமைச்சர் ஆய்வுக்கு அப்புறம் இது சமூக நீதித்துறை ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் 2 ஆதிதிராவிட நலத்துறை ப்ளஸ் பிசி வெல்ஃபேர் ட்ரைபல் வெல்ஃபேர் எல்லா ஹாஸ்டலுக்குமே அந்த உணவு தரம் கரெக்டாக இருக்கான்னு ஆய்வு பண்ணுறதுக்காக அந்த 3 துறை அலுவலர்களும் 2 வாரத்துக்கு ஒரு முறை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்தி எந்த இடத்துல என்ன இஷ்யூ அப்படின்னு டைம்லி சப்ளை இருக்கா, குவாலிட்டி இருக்கா, குவான்டிட்டி சரியாக இருக்கா,
ப்ரொவிஷன்ஸ் இருக்கா இதெல்லாம் பார்க்கறதுக்காக டைரக்டர் ஏடி வெல்ஃபேர், டைரக்டர் பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு விரிவான ஒருங்கிணைப்பு கூட்டம் ஒரு 2 வாரம் செகண்ட் டியூஸ்டே ஆஃப் எவ்ரி ஃபோர்ட்நைட் நடத்துகிறாங்க. அதே மாதிரி சர்ப்ரைஸ் ரோவிங் டீம் போட்டிருக்கோம். நாங்கள் திடீர்னு கூப்பிட்டு நீங்கள் இந்த இதெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க, உணவு சரியான டைமில் கொடுக்குறாங்களா, குவான்டிட்டி குவாலிட்டி சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்குவாட் மாதிரி போட்டு அதை பார்த்துட்ருக்கோம். மெனு வந்து முன்னாடி அந்த இடையில ஒரு கேஸ் தட்டுப்பாடு இருந்த காரணத்தினால சில மெனு எல்லாம் கொடுக்கல, சப்பாத்தி தோசை இது மாதிரிலாம் கொடுக்கல. இப்போ ஸ்டாண்டர்ட் மெனு என்ன கொடுத்துருக்கோமோ அந்த மெனு இன்சிஸ்ட் பண்ணுறோம். தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் ஆன் மெனு. சேஃப்டியை வந்து நம்ம மெஷர் பண்றதுக்கு நம்ம சிசிடிவி கூடுதலா நம்ம பொறுத்திருக்கிறோமா, இல்லை மானிட்டர் பண்றதுக்கு ஏதாவது நம்ம சிசிடிவி வந்து சிம் பேஸ்டு சிசிடிவி எல்லா ஹாஸ்டல்லையும் பொறுத்திருக்கோம். சிசிடிவி கேமரா, அங்கே உள்ள பயோமெட்ரிக் சிஸ்டம். ஸோ இதை வந்து நம்ம எனி டைம் நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து நாங்களே வந்து ரேண்டமாக எதையாவது ஒரு ஹாஸ்டலை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனாக தான் ஆகிட்டு இருக்கான்றதுக்காக இந்த ஏஎம்சி அந்த டீம் போய் எல்லா சிசிடிவி கேமராவையும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்கும் இப்போ பண்ணியிருக்கோம். போதைப் பொருட்கள் பயன்படுத்துறது ஏதாவது தடுக்கிறதுக்கு ஏதாவது அந்த போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தம் ஏதாவது நம்ம முன்னெடுக்கிறோமா, இல்லை அதை கண்காணிக்கிறதுக்கு ஏதாவது குழுக்கள் ஏதாவது? பொதுவாக வந்து இங்கே நம்மளோட செக்யூரிட்டி சிஸ்டம், சர்வைலன்ஸ் சிஸ்டம் தாண்டி பீரியாடிக்கல் அந்த பீட்ஸ் போகிறவங்க எல்லாமே அந்த சைடில் எக்ஸ்டர்னல் நபர்கள் வெளியே வராமல், அதுபோல் வாசலில் இருக்கக்கூடிய கடைகள் அது மாதிரிலாம் ஏதாவது சின்ன சின்ன பெட்டி கடையெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் சேல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் மாதிரிலாம் ஏதாவது இருக்கா, அதெல்லாம் அது சாக்லேட் மாதிரி வேறு ஏதாவது சூபத்தில் வருதா, இது எல்லாத்தையும் அந்த கன்சர்ன் டீம்ஸ் போய் ஸ்குவாட் பார்த்துட்டு இருக்காங்க. இது போக ஒரு பீரியாடிக் மெடிக்கல் செக்கப்பு எங்கள் ஹாஸ்டலில் இருக்கிற 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களோட ஹெல்த்து ஓவரால் வெல்பீயிங் நல்லா மெயின்டைன் ஆகுதா, யாருக்காவது ஸ்பெசிஃபிக் இன்டர்வென்ஷன் தேவைப்படுதா அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதுக்காகவும் இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சார், இப்போ ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு மத்திய அரசுலேருந்து வரக்கூடிய ஃபண்டு வந்து டிஎம்கே பிரிவில் வந்து திருப்பி அனுப்பப்பட்டதா ஒரு புகார்கள் இருந்திருக்கு. இப்போ அந்த நிலை எப்படி இருக்கு? தொகை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுலேருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வர வேண்டிய தொகை இப்போ மெஜாரிட்டி ஸ்கீமுக்கு எல்லாமே இந்த எஸ்என்எஸ் பர்ஸ்ன்ற ஒரு சிஸ்டம் மூலம் வருது. அதாவது 60% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆதிதிராவிடர் நலத்தை பொறுத்தவரை 60% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டு, 40% ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு 40% எவ்வளோ கொடுக்குறோமோ அதே அளவு 60% அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க, அப்புறம் நம்ம திருப்பி அனுப்புகிற கொஷின் டசன் அரைஸ். அதனால் 60-40 தாண்டி விகிதாச்சாரம் இல்லை. ட்ரைபலாக இருந்துச்சுன்னா 75-25. ஸோ கரெக்டாக அவங்க 75 தான் கொடுப்பாங்க, நம்ம 25 தான் கொடுக்க முடியும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டாப் அப் பண்ணலாம். நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பசங்களுக்கு கொடுக்குறோம், அதனால் நாங்கள் கூடுதலாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ கன்வெர்டட் ஆதிதிராவிட கிறிஸ்டின் ஆதிதிராவிடர்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அதுக்கு இருக்காது, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டு பேர் பண்ணிக்கும். அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்த பணம் அன்ஸ்பெண்டாக திரும்பி போகுதுன்ற கொஸ்டின் டசன் அரைஸ். ஆவண கொலை அதுக்கான ஒரு சட்டத்தை வந்து விரைவில் இருக்கிறதா காலதாமதம் வரைக்கும் தென் மாநிலங்கள்ல, அதாவது தென் மாவட்டங்கள்ல இது இந்த ஒரு 3-4 மாதங்களா கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அதுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை இப்ப தற்காலிகமா எடுக்க போறீங்க இந்த துறை சார்பாக? இல்லை, உடனடியாக வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ சமீபத்தில் கூட நான் வந்து கவின் ஆணவ படுகொலை நடந்த பிறகு 1ஆம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு நான் கலந்துக்கிட்டு வந்தேன். தென் மாவட்டங்களில் அது ஒரு சமூக நல்லிணக்க கூட்டங்கள் நடத்துறது, இன்னும் கூடுதலாக வந்து அதாவது இது தொடர்பாக செயல்படுறவங்க, இந்த மாதிரி படுகொலையில் ஈடுபடுகிறவர்கள், இவர்களை வந்து எந்த விதமான தகுதாட்சணியும் இல்லை, எல்லாரையும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இது ஒரு பக்கம். ஆனால் இது தொடர்பான முழுமையான இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக தான் இதை கட்டுப்படுத்த முடியும். நாங்கள் வந்து எங்கள் துறை ரீதியாக இப்போ என்னன்னா அந்த பகுதியில் வந்து ஒரு சென்ட்ரு, அதை எப்படி வந்து நாங்கள் வந்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பை எப்படி உருவாக்குறது, என்ன மாதிரி அதை டைவெர்ட் பண்ணுறது அந்த இளைஞர்கள் அப்படிங்கிற குறித்தும் வந்து நாங்கள் வந்து ஆலோசனை செஞ்சு அதை செயல்படுத்துகிற இடத்துல நாங்கள் வந்து தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் கட்டாயம் இந்த பட்ஜெட்லேயே வந்து அதற்கான அறிவிப்புகளும் வந்து இன்னைக்கு அது தொடர்பான மீட்டிங் தான் இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு வந்து எங்கள் ஒரு ஐஜி எல்லாமே வந்திருக்கிறாங்க, ஹோம் செக்ரட்டரி தலைமையில் இன்னைக்கு நடந்த மீட்டிங் அது தொடர்பான மீட்டிங் தான். எப்படி வந்து அந்த சட்டத்தை எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது,
எப்படி எஸ்சிஎஸ்டி ஆக்டை வந்து என்ன மாதிரி வந்து அணுகிறது, அதில் போடுற வழக்கறிஞர்கள் எப்படி நடத்துறது, எம்எஃப் இல்லாமல் எப்படி நடத்துறது, எப்படி கன்விக்ஷனை கூட்டுறது, இதில் நாங்கள் வந்து கவனம் செலுத்துகிறோம். இது வெறுமனே வந்து சட்டத்தின் அடிப்படையில் இல்லைனா வந்து ஏதோ ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இது ஒரு முழுமையாக இது எப்படி செயல்படுத்தி வெற்றி பெறுறது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பண்ணுறோம். அதுக்காக தான் இன்னைக்கு நடந்த கூட்டம் நடந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா வழக்கு எடுக்கிறதுலயே கொஞ்சம் காலதாமதம் ஆகுது இந்த பிரச்சனைகள் வரும்போது. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி தென் மாவட்டங்கள்ல அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கிறது, தென் மாவட்டங்கள்ல அதிகமா படிச்சவங்களே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்க அந்த லேக் ஆகுது இந்த பிரச்சனைகள் வருவது? இல்லை, அது பல்வேறு காரணிகள். இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சமூக கட்டமைப்பில் திடீர்னு ஏதாவது ஒரு காரணங்கள் வரும், திடீர்னு ஒரு பதட்டம் ஒன்று ஏதாவது ஒரு அதனால இதுதான் அப்படிங்கிறது காரணி வந்து காஸ்ட் தான். அது அகச்சூழலோ புறச்சூழலோ வந்து அந்த சமூக கட்டமைப்பில் வந்து அதற்கான இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து இதை ஒட்டுமொத்தமாக வந்து எல்லோரும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. அரசு, சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்துதான் இதை வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஒரு படுகொலை நடக்குது, இந்த படுகொலையை வந்து கண்டிக்கணும், படுகொலை வந்து நடக்கக்கூடாது, அது மர்டருக்கு வந்து நம்ம வந்து எதிராக இருக்கணும் அப்படிங்கிற இதுல இருந்து தான் நம்ம வந்து அரசு நம்ம வந்து பார்க்குறோம். அதனால இதை தடுப்பதற்கு எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. அதுதான் லேக்கா இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் இந்த எஸ்சிஎஸ்டி ஃபண்டில் வந்து தொடர்ச்சியா காலை உணவு திட்டம், இந்த 1000 ரூபாய் இதெல்லாம் பணம் எடுக்கிறத தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டே இருக்கு. அது என்னதான் சார் அதுல இருக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, ஏன் தொடர்ந்து அதை பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு? அந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் அப்படின்றது என்ன, எதனால அது திரும்ப திரும்ப வெளிவருது? உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஆக்ட் 2024 வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சட்டத்துக்கு முன்னாடியே எஸ்சிபி டிஎஸ்பின்னு சொல்லி 2 சப் காம்பனண்ட்னு இருக்கும். அதுதான் இப்போ சட்ட பாதுகாப்பு இப்போ கொடுத்துருக்கோம். மீனிங் இப்போ வந்து ஒரு 100 ரூபாய் ஒரு துறை 100 ரூபாய் ஒதுக்கீடு, வெல்ஃபேர் பட்ஜெட் 100 ரூபாய் அப்படி இருக்குன்னு சொன்னால் அதில் நம்மளுடைய ஸ்டேட்டோட பாப்புலேஷன் எஸ்சிஎஸ்டி பாப்புலேஷன் மாதிரி 21%. ஸோ 21% வந்து எஸ்சிஎஸ்டி மக்கள் வெல்ஃபேருக்காக செலவு பண்ணணும். இது வந்து சட்டம். ஸோ அந்த அரசில் வந்து கிட்டத்தட்ட 50 துறைகள் இருக்குது அப்படின்னா 50 துறைகளில் ஒரு சில துறைகள் வந்து 40% எஸ்சிஎஸ்டி மக்களுக்காக செலவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம எஸ்ஜே துறை வந்து கிட்டத்தட்ட 90% எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் செலவு பண்ணுவோம். இப்போ பிசி எம்பிசி மைனாரிட்டிஸ் துறை வந்து அவங்க கிட்டத்தட்ட 90% பிசி எம்பிசி மைனாரிட்டி தான் பண்ணுவாங்க. 4-5% தான் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதனால் இது எல்லாம் சேர்த்து பல்வேறு துறைகள் எல்லாம் சேர்த்து கிரக்ஸ் என்னன்னா 100 ரூபாய் ஸ்டேட் செலவு பண்ணால் 21 ரூபாய் எஸ்சிஎஸ்டி வெல்ஃபேருக்காக ஒதுக்கிடணும். அந்த தொகை வேறு பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது. இதுதான் வந்து ஒரு கிரக்ஸ். இதே 100 ரூபாய் எஸ்ஜே துறைக்கு 100 ரூபாய் இருக்கும், பேக்வர்ட் கிளாஸ் 100 ரூபாய் இருக்கும், போக்குவரத்து துறைக்கு 100 ரூபாய் இருக்கும், மாதத்துக்கு 100 ரூபாய், ஒவ்வொரு துறைக்கும் 100 ஒதுக்குவாங்க. அந்த 100ன்னு ஒதுக்கும்போது இப்போ சத்துணவு சாப்பிட்றவங்க இந்த எஸ்சி மாணவர்கள் இருப்பாங்க, பிசி மாணவர்கள் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அந்த துறை அவங்களுடைய பட்ஜெட் 100 ரூபாயில் பிரிப்பாங்க. அதில் 20% எஸ்சி மாணவர்கள், 1% எஸ்டி மாணவர்கள், 79% வந்து அதர்ஸ் அப்படின்னு 3 கேட்டகரியாக பட்ஜெட்டை பிரித்து காட்டுவாங்க. ஒவ்வொரு துறையும் இதே மாதிரி அவங்களுடைய எந்த அலோகேஷன் கொடுத்தாலும் இது மாதிரி 3ஆக பிரித்து காட்டி தான் அந்தந்த ஹெட்டில் போய் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு சில துறை அதிகபட்சமாக எஸ்சி மாணவர்களுக்கு 20%க்கு பதிலாக இங்கே பெனிஃபிஷரி அதிகமாக இருக்காங்க, நாங்கள் 30% ஒதுக்கீடு செய்கிறோம், 30% பண்ணால் அது நல்ல விஷயம்தான். 30% எஸ்சி மாணவர்களுக்கான பணத்தை எடுத்து வேற எதுக்கு பயன்படுத்திட்டாங்கன்னு கிடையாது. அந்த துறை சார்பாக அந்த எஸ்சி மாணவர்கள் மாணவியர்களுக்கு பொதுமக்களுக்கு இந்த பலன் இந்த துறை மூலமாக போய் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ 35% பணத்தை வேற துறைக்கு வேற துறை பயன்பாட்டுக்காக இந்த துறையிலேருந்து எடுத்துட்டாங்கன்றது கிடையாது. ஸோ நம்ம துறை பொறுத்த வரைக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்ஜெட் வந்து இந்த வருஷம் அலோகேஷன் 3900 கோடி. ஸோ 3900 கோடி ரூபாயில் இருந்து யாரும் எடுக்க முடியாது. ஸோ இந்த துறைக்கு ஒதுக்கீடு செய்த தொகை அப்படியே இருக்கும், இதை யாரும் எடுக்க முடியாது, நம்ம தான் செலவு பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்காக சேர்த்து எல்லா துறை சார்பாக 25,000 கோடி இந்த வருஷம் ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இந்த 25,000 கோடிங்கிறது
சென்ற ஆண்டு ஒதுக்கீடை விட ஏறத்தாழ 22% அதிகம். 5000 கோடி ரொம்ப அதிகம். ஸோ இந்த 25,000 கோடி ஏர்மார்க்டு பட்ஜெட் ஃபார் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். இது 25,000 கோடி வந்து கூடுதலாமே தவிர இதுக்கு குறைய முடியாது. அதுக்கு வந்துட்டு போறதுனால இங்க இருந்து எடுக்கிறாங்க. இங்க இருந்து வரவே வராது. கேஷ் வந்து கேஷ் செஸ்ட் ஒண்ணுதான், ட்ரெஷரி ஒண்ணுதான். துறைக்கு இந்த துறையிலிருந்து எடுக்கப்படுதுன்ற அந்த இந்த துறையிலிருந்து எடுக்கவே முடியாது. 25,000 கோடி ஒதுக்கீடு பண்ணியாச்சு. 25,000 கோடியில நம்மளுடைய எஸ்ஜே துறையோட அமௌண்ட் வந்து 3,900 crores. ஸோ 3,900 கோடியிலிருந்து அவங்க எடுக்கவே முடியாது. தட் இஸ் மென்ட் ஃபார் திஸ் டிபார்ட்மெண்ட். அது போக மிச்சம் 22,000 கோடி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த 22,000 கோடி எல்லாம் அந்தந்த துறைக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் தான். மென்ட் ஃபார் SC/ST வெல்ஃபேர். SC/ST வெல்ஃபேர் நம்ம துறையில் மட்டும்தான் பயன்படுறாங்கன்னு இல்லையே, எல்லா துறையிலையும் SC/STக்கு ஒதுக்கணுன்றது தான். ஸோ அந்தந்த துறை கணக்கு போடும்போது மூணாக பிரித்து காட்டுவாங்க. பொதுவானது, SC-க்கானது, ST-க்கானதுன்னு பிரித்து காட்டுவாங்க. அவ்வளோதான். இந்த ஒரு பணத்தை எடுத்து இன்னொரு பணத்தில் போட்டால் இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அதே மாதிரி அந்த சட்டத்துக்கு அப்புறம் இன்கேஸ் ஒரு துறை வந்து செலவு பண்ணாமல் போயிடுச்சுன்னா அடுத்த வருஷத்தில் அந்த பணம் திருப்பி அன்ஸ்பென்ட்னு தனியாக காட்டப்படும். அந்த அன்ஸ்பென்ட்னு காட்டி அந்த தொகையை திருப்பி இந்த மக்களுக்காகவே தான் பயன்படுத்த முடியும். திரும்பி வேற யாருக்கும் பயன்படுத்த முடியாது. பேக்லாக் வேகன்சி மாதிரி இது அப்படியே தான் இருக்கும். பேக்லாக் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்கும். சார், நம்ம டிபார்ட்மெண்ட்ல தாட்கோ லோன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆக்சஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் நம்ம மானிய கோரிக்கை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்ப்போம்.